வணக்கம். இந்த 50 வருட ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் எவனோ ஒருவன் தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். நான் யார் என்ன அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. எவனோ ஒருவன் அப்படின்னு தலைப்பில் தான் பேச போகிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நானும் நினைக்கிறது உண்டு. நான் சில காலகட்டங்களுக்கு முன்பு கொஞ்சம் வெளிநாடெல்லாம் போகும்போது நம்ம ஊரும் இப்படி மாறி இருக்காதா, எப்பயாவது மாறாதான்னு ஒரு சின்ன ஆதங்கம். ஆனால் அதை மாறாமல் பார்த்துக்கிட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிகள். எனக்கும் ஒரு சின்ன கனவு இருக்கலாம். என் காலத்துக்குள்ளாரையும் ஒரு நல்ல மாற்றங்கள் வேணும், ஒரு சிறப்பான ஆட்கள் ஆட்சி செய்யணும், நியாயமான மனிதர்கள் வேணும் அப்படின்னு ஒரு சராசரி ஆசை. எப்பயாவது காலம் பதில் சொல்லாதா அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கும்போது என் மனசுக்குள்ளே தோன்றி எழுதுறது தான் இன்றைய தளபதி, இளைய தளபதி விஜய் அவர்கள். நம்ம என்னெல்லாம் கற்பனையாக ஒரு மனுஷன் நினச்சிட்டு இருந்தானோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியும்னு ஒரு நம்பி வந்தார். அந்த மனுஷனுக்கு நம்மளோட சமூகம் வழக்கம் போல் அம்பேத்கரோட ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க, எந்த சமூகத்துக்காக ஒருவன் போராடுகின்றானோ, எந்த சமூகத்துக்காக தன் வாழ்நாள் முழுக்க தியாகம் செய்கின்றானோ அவன் தோல்விகளும் அவன் மரணங்களும் அந்த சமூகத்தாலே கொடுக்கப்படும் அப்படின்னு. எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கும் வருது. அவன் தோல்விகளும் அவன் மரணங்களும் அந்த சமூகத்தாலே கொடுக்கப்படுங்க. அவருக்கு நடக்கிற துன்பங்களும் துயரங்களும் நிறைய. அதையும் தாண்டி ஒரு விதத்தில் அவர் நின்றுட்டார். நின்று இந்த மக்களுக்காக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாரு. நிறைய ஊடகங்கள்லாம் தொடர்ந்து ஊடக விமர்சகர் கிடையாது, ஆனால் ஊடகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்க எவனோ ஒருவர், அதான் என் தலைப்பு. இப்போது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இது, நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வராதா அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தன் வந்திருக்கான்னு இருக்கும்போது அவர் மேலே ஏகப்பட்ட ஓட்டாக மாறாது, கூட்டங்கள்லாம் ஓட்டாக மாறுது. அப்புறம் என்ன மயிரை பிடுங்கிறதுக்கான கூட்டம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, அவரை கொஞ்சம் விட்டுட்டு இந்த 50 வருஷத்தில் என்னென்னலாம் பண்ணானுங்கன்னு பார்த்தா, ஆரியம் வளர்ந்துரும்னு சொல்லி திராவிடத்தை வளர்த்தானுங்க. திராவிடம் வளர்ந்துருன்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் தேசியத்தை வளர்க்குறாங்க. அப்புறம் எதடா வளர்க்க போகிறீங்க? எந்த விஷயத்துக்கு நீங்கள் மனிதனை கொண்டு போகிறீங்க? மனித சிந்தனை எதில் கொண்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, மனுஷனாக இருந்தால் போதுமானதுன்னு சொல்ல வந்தவர் தான் டிவிகே. ஒரு அற்புதமான விஷயம். நான் அதில் எனக்கு யாரையும் அதில் பெரிய லெவலில் தெரியாது, ஒரு சமூக விமர்சகராக மட்டுமே சொல்கிறேன். எனக்கு உண்மையிலேயே டிவிகே பற்றி அந்த ஆட்களை பற்றி யாரெல்லாம் நிற்கிறாங்கலாம் தெரியாது. ஆனால் நான் ரொம்ப நாளாக யோசித்த ஒரு விஷயம், இன்றைக்கி இந்த விஷயங்களை நான் யோசித்தேன். சரி, இதை மனசுக்குள்ளேயே போட்டுட்ருக்கிறதோட ஒரு சின்ன வீடியோவாக ஒரு அவேர்னஸ்க்கு போடலாம். நாளைய தலைமுறை போதையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சராசரி பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்கள்லேருந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூட இப்போ பாதுகாப்பு இல்லை. அப்படியான சூழ்நிலை இந்த நாடு சுடுகாடாக ஆகிட்டு. அதை எப்படி உணர்வீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உணர்ந்துட்டேன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, நான் பின்னால் சொல்கிறேன். இந்த நாடு சுடுகாடாகிட்டு இருக்குது. அதுலேருந்தெல்லாம் மீறணும், நம்மளும் ஒரு வாழ்வியலை யோசிக்கணும், நம்மளுடைய குழந்தைகளும் நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அன்பு மக்களே, தயவுசெய்து டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. இப்பயும் சொல்கிறேன், எனக்கு எந்த ஆதங்கம் இல்லை. ஒரு இளம் வாழ்க்கையிலேருந்து வந்து ஒரு 50 வருட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், முழுக்க திருடர்களாலே நம்மளை ஆட்சி செய்யப்படுது, திருடர்களாலே நம்ம புத்திகளை வாங்கப்படுது. புரியுதுங்களா? முழுக்க திருடர்களால் தான். அதுலேருந்து ஒருத்தர் மாறி வந்திருக்காரு. அவரை நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சா தயவு செய்தே சொல்கிறேன், எனக்கு சுயநலம் இல்லை. எனக்கு இப்பயும் சொல்கிறேன், எனக்கு டிவிகேல யாரையும் தெரியாது, எந்த ஆட்களும் நான் பேசுனதும் கிடையாது. ஆனால் உள்ளூர ஒருத்தனை நேசிப்போம் இல்லையா, அந்த நேசம்தான் அது. இவ்வளோ போராடி நானும் நினச்சிடுவேன், மனுஷன் ஒரு விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு நினச்சேன். அதையும் தாண்டி இவ்வளோ தூரம் பிரச்சனைகளை தாண்டி அவரை மட்டும்தான் சொல்கிறேன், நான் வேறு யாரையும் இங்கே குறை சொல்லலை. அதையும் தாண்டி நின்று இருக்காருன்னா அவரை சிரிக்க வைக்கணும், நம்மளும் வாழ்க்கையில் சேர்ந்து சிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குழந்தைகளோட எண்ணமும் அதுவாக இருக்கும். நம்ம எல்லாரோட எண்ணங்களும் டிவிகே ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா டிவிகேக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. உங்கள் எண்ணம் சரியானதென்றால் உதிக்கட்டும் டிவிகேவுடைய ஆட்சி, ஓடட்டும் திமுக ஆட்சி என்று அன்புடன் உங்கள் எவனோ ஒருவன்.